ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருஹினியா விலாக்ஸ். கோவில் ஸ்டைலில் புளியோதரை, அதுக்கு சைட் டிஷ்ஷாக உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தலாம். கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன், உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன், தனியா எடுத்திருக்கேன், வெந்தயம் கொஞ்சமாக எடுத்திருக்கேன், மிளகு கொஞ்சம் எடுத்திருக்கேன், அது கூட 2 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இது எல்லாமே நம்ம இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுட்ரு பண்ணுறதுக்கு இதெல்லாம் தேவை. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு நம்ம எடுத்த அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. ரொம்ப ரோஸ்ட் பண்ண வேணாம், ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆனால் போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா குறன்னு ஒரு பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், அரைச்சாச்சு. இப்போ அந்த புளியோதரை பண்ணுறதுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இப்போ அந்த புளி நல்லா ஊறிடுச்சு, அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். அது நல்லா கரைச்சி அந்த புளி தோலில் எடுத்துகிட்டு ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். அது கூட கடுகு, கடலைப்பருப்பு, நிலக்கடலை, உளுத்தம்பருப்பு இது எல்லாமே சேர்த்து இதை நல்லா பொரிய விடலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சிச்சு. இது கூட காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சிச்சு. அது கூட நம்ம புளி கரைச்சி வச்சுனாலும் அந்த புளி கரைசல் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த புளி கரைசலுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம், மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், கொஞ்சமாக காஷ்மீரி பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கணும். இப்போ எவ்வளோ தண்ணியாக இருக்குன்னு பாருங்கள். இது நல்லா கொதித்து நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வரணும். இப்போ நல்லாவே கொதிச்சிருச்சு, திக்காக வந்துச்சு. இன்னும் திக்காக போனால் சாப்பாடு கிண்டுறப்ப நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இதுவே ஓகே. இப்போ நான் ஒயிட் ரைஸ் வடித்து வச்சுருக்கேன், ஆற வச்சு. இப்போ அந்த சாப்பாட்டில் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வறுத்து பவுட்ரு பண்ணலாம், அந்த பவுட்ரு அது கூட இந்த புளிக்காய்ச்சலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக நல்லெண்ணெய் சேர்த்து இதை நல்லா கிண்டிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக புளிக்காய்ச்சல் சேர்த்து கிண்டிக்கோங்க. அப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டே ரொம்ப சேர்த்தா ரொம்ப புளிப்பாகிரும். இப்போ அவ்வளோதான், நல்லா கிண்டி எடுத்தாச்சு. கோவில் ஸ்டைலில் புளியோதரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு சைட் டிஷ்க்கு உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சோம்பு நல்லா பொரிஞ்சிச்சு. இது கூட பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு தட்டி வச்சுருந்ததை ஆட் பண்ணிட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிச்சு. இது கூட கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்தாச்சு. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது கீழே பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, அதனால் நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ இது கூட சில்லி பவுட்ரு சேர்த்துருக்கேன், கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இது நம்ம இப்போ ஆயில் மட்டும்தானே போட்டிருக்கோம், அதனால கீழே பிடிக்கும், அடி பிடிக்கும். நீங்கள் இது ஃபுல்லாக ஆயிலே பண்ணுறனாலும் பண்ணலாம். ஆயிலே பண்ணுற மாதிரினா இன்னும் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இப்படியே ஆயில் பண்ணால் ரொம்ப டைம் எடுக்கும், அடியில் பிடிக்கும். அதனால் நான் இன்றைக்கி தண்ணி சேர்த்து தான் வேக வைக்க போகிறேன். இப்போ நல்லா நான் ஆயிலில் வதங்கிருச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 கிளாஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த தண்ணி நல்லா சுண்டுற வரைக்கும் வேகட்டும். மூடி வச்சு வேக வச்சிடலாம். இப்போ அவ்வளோதான், நல்லா வெந்துருச்சு. நமக்கு நல்ல டேஸ்டி அண்ட் ஸ்பைசியான உருளைக்கிழங்கு வறுவலும் ரெடி ஆகிடுச்சு. இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த காம்போ அல்டிமேட்டாக இருக்கும். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.